வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்னைக்கு அரிசி மாவு வச்சு எப்படி அப்பம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது யார் வேணா பண்ணலாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ஸ்வீட் பண்ணலாம். உள்ள சாஃப்டாக ஃப்ளஃபியாக இந்த மாதிரி இருக்கும். நம்ம எந்த பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி புஃப்னு பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கினதான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3/4 கப் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. பழுத்த வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தான் அரைக்கணும் நம்ம. நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 15 டு 20 நிமிஷம் அது அப்படியே செட் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மெதுவாக இப்படி விற்றா வரணும். அதுக்கப்புறம் ஃப்ரையிங் பேனில் ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறம் மெதுவாக அந்த மாவை ஊற்றுங்க. இந்த மாதிரி அதுவாகவே உப்பி அப்படியே மேலே வருங்க. எழுந்து மேலே வரும். அந்த மாதிரி மேலே வந்தப்புறம் நீங்கள் திருப்பி இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா உப்பி வந்தப்புறம் நீங்கள் அதை எடுத்துருங்க. அப்பத்தை எடுத்துட்டு அதை ஒரு டிஷ்யூவில் ட்ரைன் பண்ண விட்டுருங்க. இதே மாதிரி மற்ற அப்பத்தையும் போட்டு எடுத்துருங்க. சூடு ஆறுன அப்புறம் சர்வ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.